பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சவால் விட்டு தீர்க்கப்படும். தொடர்புக்கு 9385616574. அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதான் இந்த பதினுடைய முக்கியமான நோக்கமே. நமக்கு என்னென்னா, நேற்றுக்கு தெரியும், பாஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் எல்லாருக்குமே எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கல எப்போவுமே ஒரு ஆர்வம் உண்டு. இதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் எல்லாருக்கும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சாஸ்திரங்கள் படி வேத ஜோதிட முறைப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மகர ராசின்றது இந்த காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடாக இருக்குது, தொழிலை குறிக்கக்கூடிய வீடாக இருக்குது. நான் முன்னால் சொன்ன மாதிரி மகர ராசின்றது கடக மகர ரேகை அப்படிங்கிறதான் நமக்கு இதாக கொடுக்கு. இந்த மகர சங்கராந்தின்னு சொன்னாலே தை வருது, அப்போ தான் இந்த ஜனவரி மாதம் வருது, பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் இதில் தான் இங்கிலீஷ் கேலண்டர் ஆரம்பிக்கிறது. அதனால் இதுதான் செலஸ்டியலில் மேலே வெட்டும் புள்ளியாக சொல்கிறாங்க. ஆரம்பிக்கிற புள்ளி முடிகிற புள்ளியாக சொல்கிறாங்க. நம்ம இதை என்ன பண்ணுறோம், நமக்கும் உண்டு இந்த இந்த கணிதங்கள் நம்மள்டேருந்து மாறவே முடியாது, நம்மள்டையும் உண்டு. இதை தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்கிறோம். இப்போ தையிலேருந்து நமக்கு உத்தராயணம் நமக்கு வருது, ஆடியிலேருந்து கடக மாதத்துலேருந்து நமக்கு தட்சிணாயனம் வருது, மகர மாதத்துலேருந்து உத்தராயணம் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த மகர ராசி, இந்த ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த நட்சத்திரங்கள்லாம் எல்லாம் இருக்குது. இதில் உத்திராடம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் இதில் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி இதில் திருவோணம் அது சந்திரனுடைய நட்சத்திரம். இதில் இருக்கக்கூடிய அவிட்டம் அது செவ்வாட நட்சத்திரம். இந்த ராசியில் தான் செவ்வாய் உச்சமடைகிறார். இந்த ராசியில் செவ்வாய் உச்சமடைகிறார், குரு நீசமடைகிறார். இது எங்கே ஒருத்தர் உச்சமடைகிறாரோ அங்கே இன்னொரு கிரகம் நீசமடையும். இதுக்கு 7வது வீட்டில் நீசமடையும், இங்கே உச்சமடையும். இந்த ராசியில் செவ்வாய் உச்சமடைகிறார், குரு பகவான் நீசமடைகிறார். அதனால் பொதுவாக குரு நீசமடைஞ்சால் நீசவங்க ராஜயோகம் இருக்கான்லாம் பார்த்துக்கணும். பொதுவாக இந்த ராசிக்கு 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான்றதுனால இவங்களுக்கு முயற்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க வாழ்க்கை இவங்க எதை முயற்சி பண்ணுறாங்களோ அதெல்லாம் வேலைக்கிழத்த நீராக இருக்கும், முயற்சிகள் கம்மியாக இருக்கும். 2வது வீடு குடும்பஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி சனிபான பேச்சாலேயே உங்களுக்கு பல சமயங்களில் பிரச்சனைகள் உருவாகும். மாதிரி குடும்பத்துலேயும் அடிக்கடி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்போவே மனசு கொஞ்சம் கவலையாக இருக்கிறத பார்க்க முடியும். பல பேர் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பல பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரிவினை ஏற்பட்டு மறுகல்யாணம் பண்ணிக்கிறவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இது ஒரு நிலராசி. இந்த ராசி நிலராசி. இந்த ராசி சரராசி. சரராசினா முன்னேற்றங்களை எப்பவுமே முன்னெடுக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். ஸோ இந்த ராசிக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பற்றி வாக்குஸ்தானத்தை பற்றி சொல்லிட்டு நாட்கள சனின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க எப்பவுமே பேச்சு ஒரு தரத்துக்கு 2 தரம் ஆராய்ந்து முடிவெடுக்கும். 3வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான்றதுனால முயற்சிகள் அதை பற்றி நம்ம சொல்லிட்டேன். சிறிய தூர பிரயாணங்கள். இவங்களோட இளைய சகோதரங்கள் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு இளைய சகோதரர் இருந்தால் அது அநேகமாக ஆணாத சகோதரராக இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 4வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் தான் இங்கே உச்சமடைகிறதுனால பொதுவாக அந்த ராசிக்காரங்க வீடு, வாகனங்கள், இந்த பாக்கியங்கள் நிறையா இருக்கும். இவங்க இந்த மகர ராசிக்காரங்க நிறைய பேர் விபத்துக்களில் சந்திக்கிறவங்களா இருப்பாங்க. விபத்துனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி விபத்து இல்லாட்டினால உங்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிபி, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கலாம். இவங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால இவங்களுக்கு பொதுவாக குழந்தைகள் பெண் குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கும். பெண் குழந்தைகள்னால இவங்களுக்கு உயர்வும் உண்டு. பெண் குழந்தைகள் குழந்தை பிறந்தால் தான் இவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க லைஃப்பில் முன்னேற்றங்கள் அதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி புதன் அப்படின்றனால இவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு, புத்திர பாக்கியம் டிலே ஆகிறதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா புத்திர பாக்கியம் என்ன, புதனும் அந்த புத்திரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறதுனால அந்த புதன் இவங்களுக்கு 6வது வீட்டுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நிறையா பேருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது.
இந்த ராசிக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன், இந்த ராசிக்கு அதிபதி சனி. பொதுவாக சந்திரனுக்கும் சனிக்கும் மன சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வர்றதுனால இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணை இல்லை பார்ட்னர் இருந்தாங்கன்னா, தொழில் பார்ட்னர் இருந்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள், மன வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக அதெல்லாம் இருக்கும்பொழுது நம்ம அதெல்லாம் வந்து அடிக்கடி காம்ப்ரமைஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கிட்டே வரணும், சேர விடக்கூடாது. அது மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை எது வேணால் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி போக அலட்சியமாக போகாமல் அவங்கள கூப்பிட்டு அதாவது அப்பப்போ வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அதை சரி பண்ணுறது மிக மிக முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி இது உங்களுக்கு 8வது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அப்படின்றனால பல பேர் வந்து இவங்களுக்கு அப்பா வந்து சின்ன வயசுலேயே இருக்க மாட்டாங்க. அப்பா தந்தை ஸ்தானத்தில் வந்து பல பிரச்சனைகள் உண்டாகும். இல்லை இவங்க தந்தையை விட்டு பிரிஞ்சு வெளியில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லாட்டினா தந்தை இவரை விட்டுட்டு வெளியில் வாழக்கூடியவராக இருப்பாங்க. இல்லாட்டினா ஒரு சில பேருக்கு தந்தை இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து சூரிய பகவானுடைய வீடு, அது வந்து 8வது வீடாக வருது. தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய புதன் 9வது வீட்டுக்கு அதிபதி புதன்னா 6வது வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால பொதுவாக அவங்களுக்கு அப்பாவால் பெரிய லெவலில் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 8வது வீட்டுக்கு அதிபதி புதன்றதுனால பணம் கொடுக்கல் வாங்கறதுனால உங்களுக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பணங்காசு விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு அடிக்கடி அந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் கொடுக்கல் வாங்கலை அவங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 9வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால பெண்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெண்களால் அனுகூலமாக இருக்கும். அதனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு கொஞ்சம் கோவப்படாமல் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க கூட இவங்க பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக வந்து அனாவசியமாக பெண்களால் வந்து கெட்ட பேர் வாங்கிட வேண்டாம், அப்படி சொல்லலை. ஃப்ரெண்ட்லியாக பெண்கள்கிட்ட அணுகுமுறையை வச்சுக்கணும். பெண்களை வந்து கேவலப்படுத்தி பேசி பிரச்சனைகளை பண்ணக்கூடாது. பெண்களை மதிக்கக்கூடியவங்கள நடந்தாங்கனாலே, ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் பெண்களை எப்போவுமே மதிப்போம். நம்ம வந்து எல்லா அம்மன் ஆலயம் அப்படின்ருக்கு, எல்லாத்தையுமே நம்ம அம்மாவை தான் பார்க்குறோம். அது மாதிரி வந்து நமக்கு பெண் தெய்வங்கள்லாம் நமக்கு அப்படி நம்ம சொல்கிறோம். அது மாதிரி வீட்டில் வந்து அம்மாவெல்லாம் தெய்வமாக வணங்கணும். மாதா பிதா குரு தெய்வம், மாதாவை தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அது மாதிரி வந்து நம்ம கூட பிறந்தவங்களை வணங்கணும். தாய் மாமா கூட பிறந்தவங்களுடைய குழந்தைங்க, அதை பற்றிலாம் நமக்கு உறவு முறைகள் அப்படி சொல்கிறது. சகோதர சகோதரிகள் வந்து எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு அவ்வளோ சொல்கிறது. அதனால் வந்து நமக்கு வந்து பெண்களை மதிக்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்திலே இருக்குது. அதனால் நம்ம பெண்களை மதிக்கிறதுக்கு வச்சுக்கணும். அவங்கள வந்து கேவலப்படுத்தாமல், வார்த்தைகளை காயப்படுத்தாமல் பண்ணாலே உங்களுக்கு நல்லது. ஏன்னா மகர ராசிக்காரங்க பல பேர் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட சாபங்களை வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது. அதனால் பெண்களுக்கு எப்போவும் நல்லது பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இடத்துல அது ஒரு பரிகாரமாகும். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா 11வது வீடு. உங்களுக்கு 11வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அதனால் வந்து உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வீடு, வாகனங்கள், மனை இதை வாங்கி விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்டு, ப்ரொமோட்டர்ஸு, இல்லாட்டினா புரோக்கர்ஸ், இந்த லேண்டு விற்கிற புரோக்கர்ஸு அதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த தொழில்கள்லாம் நல்லாயிருக்கும். ஃபேன்சி ஸ்டோர்ஸ் நல்லாயிருக்கும். மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறைகள் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு உகந்த துறைகளாக இருக்குது. அது மாதிரி வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து 12வது வீட்டுக்கு அதிபதி ஆகிறதுனால பொதுவாக 12வது வீடுன்றது முதலீட்டையும் குறிக்கும். அதனால் வந்து பல பேர் வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க ஸ்கூலு, கரஸ்பாண்டண்ட்டு அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான்றதுனால இளைய சகோதரர்களால் இவங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து 3வது வீடு தைரிய வீரிய ஸ்தானம்னு பேர். அதனால் வந்து உங்களுடைய பணங்காசு விஷயங்களில் இவங்க பயப்படுறதும் அதே மாதிரி அவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்க முடியாது. பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3க்கும் வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சிவன், திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன், அது மாதிரி அவிட்ட நட்சத்திர அதிபதி செவ்வாய். அதனால் இந்த 3 நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு பெருமாள், முருகன் கோயில் இங்கெல்லாம் வந்து முருகனை வணங்குறது இதெல்லாம் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். வடக்கு தெற்கு திசைகள் நல்லாயிருக்கும். 2, 3, 5, 6 இந்த எண்கள் நல்லாயிருக்கும். புதன் வெள்ளி கிழமைகள் நல்லாயிருக்கும்.
பச்சை சிவப்பு நிறங்கள் நன்னா இருக்கும். மார்கழி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்துக்கு பெருமாள் கோயிலெல்லாம் வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வடக்கு ஏன்னா சிரவண விரதம்னு ஒன்று நடக்கும், ஒவ்வொரு மாதமும் உண்டு. சிரவண விரதத்தன்னைக்கு போய் பெருமாளை வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி வடக்கு மேற்கு திசைகள் நல்லாயிருக்கும். 2, 5, 6 இந்த எண்கள் நல்லாயிருக்கும். திங்கள் புதன் வெள்ளி கிழமைகள் நல்லாயிருக்கும். பச்சை வெள்ளை நிறங்கள் நல்லாயிருக்கும். வைகாசி மாதம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு முருகனை வணங்குது. ஏன்னா அவிட்டம்ன்ற செவ்வாட நட்சத்திரம், முருகனை வணங்குறது மிக மிக நல்லது. கிழக்கு தெற்கு திசைகள் நல்லாயிருக்கும். 1, 3, 6, 9 இந்த எண்கள் நல்லாயிருக்கும். செவ்வாய் புதன் வெள்ளி கிழமைகள் நல்லா இருக்கும். பச்சை சிவப்பு நிறங்கள் நல்லா இருக்கும். சித்திரை மாதம் தை மாதம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். எல்லோருக்கும் நன்றி.